மன்னர் ராஜேந்திர சோழன் கடல் கொள்ளையர்களை கட்டுப்படுத்தவும் தங்கள் நாட்டு வணிகர்களை பாதுகாக்கவும் இந்தோனேஷியா நோக்கி கடல் பயணம் மேற்கொள்கிறாரு. எந்த நவீன கருவிகளும் இல்லாமல் எப்படி பயணம் செஞ்சாங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஃபேக்ட் டியூப் தமிழ். எந்த விதமான நவீன கருவிகளும் இல்லாத காலத்தில் கடல் பயணம் மேற்கொள்ள நீரோட்டத்தையும் காற்றோட்டத்தையும் மட்டும்தான் மக்கள் நம்பியிருந்தாங்க. நீண்ட தூர பயணங்களுக்கு நீரோட்டங்களை பின்பற்றி மிக விரைவாக சென்றுவிட முடியும். இந்த நீரோட்டத்தை கண்டறிய ஒரே வழி கடல் ஆமைகளை பின்பற்றுவதுதான். இந்த கடல் ஆமைகள் கடல் நீரோட்டத்தை நன்றாக அறிந்து கொண்டு அந்த நீரோட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளும். பின்னர் நீந்தி செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமலே நீரோட்டத்துடன் பயணம் செய்து தங்கள் இலக்கை அடையும் என்பதை சோழர்கள் அறிந்திருந்தார்கள். இந்த கடல் ஆமைகளை பின்பற்றும் போது கடல் நீரோட்டத்தை எளிதில் கண்டறியலாம். இந்த கடல் ஆமைகளிடம் ஒரு விசேஷ குணம் உண்டு. அவை தங்கள் பிறந்த கடற்கரை பகுதி எது என்பதை மறக்காமல் இருக்கும். இரை தேடுவதற்காக பல ஆண்டுகள் கடலின் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றித் திரியும். அப்போது கடல் நீரோட்டத்தை பின்பற்றியே செல்கின்றன. இனப்பெருக்க காலங்களில் தாங்கள் பிறந்த அதே கடற்கரைக்கு வந்தே முட்டையிடும். எடுத்துக்காட்டாக, சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையில் ஒரு கடல் ஆமை முட்டையிடுவதாக வைத்துக் கொள்வோம். அந்த முட்டைகளிலிருந்து வரும் ஆமை குஞ்சுகள் உடனே கடலுக்குள் பாய்ந்து சென்றுவிடும். அப்போது அவை பிறந்த இடத்தின் காந்தப்புலத்தை நன்றாக அறிந்து கொள்ளும். இது ஒரு புறா தனது உரிமையாளரின் வீட்டை நினைவில் வைத்துக் கொள்வது போலதான். கடலுக்குள் செல்லும் ஆமை குஞ்சுகள் இரை தேடி பல மைல் தூரம் பயணம் செய்யும். சில ஆண்டுகளில் அவை பெரிய ஆமைகளாக வளர்ந்த பிறகு எந்த தூர தேசத்தில் இருந்தாலும் இனப்பெருக்கத்திற்கும் முட்டைகளை இடவும் தாங்கள் பிறந்த அதே கடற்கரை பகுதிக்கு தான் வந்து முட்டையிடும். கடலின் நீரோட்டத்தையும் தாங்கள் பிறந்த இடத்தின் காந்த அலையையும் நினைவில் வைத்துக் கொண்டுதான் கடல் ஆமைகள் இவ்வாறு பயணம் மேற்கொள்வதாக சமீபத்திய ஆய்வு மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆமைகளின் இந்த போக்கு அந்த கால சோழர்களுக்கு அப்போதே அத்துப்படியாக இருந்தது. இந்த ரகசியத்தின் மூலம் அவர்கள் தங்களது கடல் பயணத்துக்கு ஆமைகளை வழிகாட்டியாக கொண்டு கடலில் மிக எளிதாக பல மைல் தூரம் பெரிய படகுகளில் பயணித்தார்கள். கீழே காற்று எந்த திசையில் வீசுகிறது, ஆமைகள் செல்லும் கடல் நீரோட்டம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் மிக சரியாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் அவர்கள் படகை செலுத்தும் போது படகு அந்த நீரோட்டத்துடன் இழுத்து செல்லப்பட்டு இலக்கை அடைந்துவிடும். இந்த நுணுக்கத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் கடலில் பயணம் மேற்கொண்டு பல அரிய சாதனைகளை அரங்கேற்றினார்கள். பெருங்கடலின் பேரரசன் ராஜேந்திர சோழன் காலத்தில் இந்தோனேஷிய பகுதியில் இருந்த ஸ்ரீ விஜய பேரரசு கடல் கொள்ளையர்களை ஆதரித்ததோடு அவர்கள் அடிக்கும் கொள்ளையிலும் பங்கு பெற்று கொண்டு இருந்தது. இந்த செயலை முறியடிக்கவும் தங்கள் நாட்டு வணிகர்களை பாதுகாக்கவும் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்தவும் சோழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர். நவீன அறிவியலோட உதவி இல்லாமலே பண்டைய தமிழர்கள் கடல் கடந்து பல சாதனைகளை செஞ்சது மிகவும் ஆச்சரியமான விஷயம்தான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க.